சென்னை கூடுவாஞ்சேரி அருகே கிணற்றில் மோட்டார் பழுதுபார்க்க இறங்கியவர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அற்புதராஜ். அற்புதராஜ், வணக்கம். உயிரிழந்தவரின் வயது என்ன? தற்போது சிகிச்சையில் இருப்பவரின் நிலைமை என்னவாக இருக்கிறது? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது? வணக்கம். சென்னையை அடுத்த கூடாஞ்சேரி அருகே கிணற்றில் மோட்டார் பழுது பார்க்க இறங்கிய போது விஷவாயு கசிவாயில ஒருவர் பலியானார். சென்னையை அடுத்த கூடாஞ்சேரி அருகே கிணற்றில் மோட்டார் பழுது பார்ப்பதற்கு எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதில் தொழிலாளி ஒருவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மற்றொருவர் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டது. கூடாஞ்சேரி அருகே சுமார் 80 அடி ஆழமுள்ள கிணற்றில் ஒன்றில் மோட்டார் பழுது பார்த்துக் கொண்டிருந்தார். மோட்டார் சரி பார்ப்பதற்கு வினோத் வயது 35 மற்றும் பிரபு ஆகிய இரு தொழிலாளர்கள் கிணற்றுக்குள் இறங்கி வேலை பார்க்கின்றனர். அவர்கள் இருவரும் கிணற்றுக்குள் ஆழத்திற்கு சென்ற மோட்டாரை பழுது கொண்டிருக்கும் போது கிணற்றுக்குள் தேங்கியிருந்த நச்சு விஷவாயு அவர்களை தாக்கியது. இருவரும் கடுமையாக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. இதில் வினோத் என்பவர் கண்ணிமிக்க நேரத்தில் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். வெளியான மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிணற்றுக்குள்ளே இருந்ததனால் மற்றவர்கள் உள்ளே சென்றவர்கள் எந்த அசைவும் இல்லை என்று குரல் கொடுத்து அருகில் உள்ள மறைமலையில் இருக்கும் தீயணைப்பு படையினர் உடனே மீட்டனர். அதில் வினோத் என்பவர் கிணற்றுக்குள்ளே இறந்த நிலையில் இருந்தார். மற்றொருவர் தனியார் மருத்துவமனையை அனுபவித்து இந்த சம்பவம் எப்படி என்று போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்.